இந்த போர் அமெரிக்காவுக்கு அவ்வளவு எளிதான போராக இருக்காது. இந்த ஈரான் அமெரிக்க போருக்கு பிறகு இன்று நாம் பார்க்கக்கூடிய உலகம் இது போல இருக்காது. சரி, இவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்கும்போது ஈரானால எப்படி தொடர்ச்சியாக வேற நாடுகள்ல இருந்து ஆயுதம்லாம் வாங்க முடியுது? பிட்காயின் மைனிங் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஆக்கி அதன் மூலமாக அந்நிய செலாவணியை ஈட்டி அந்த அந்நிய செலாவணி மூலமாக ஆயுதங்கள் வாங்குறது, மற்ற தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துல அவங்க இறங்கிட்டாங்க. ஏன்னா நேரடியாக அமெரிக்கா உள்ள வந்துச்சுன்னா ரஷ்யா உள்ள வரும், சைனா வரும், அப்புறம் அது உலக யுத்தமாக மாறிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து சின்ன நாடு தான், ஆனால் அங்கே தான் இருக்கிறதுலே அமெரிக்காவோட பெரிய பேஸு. பொதுமக்கள் இறப்பதும் நடக்க தான் செய்யும், அது வந்து தவிர்க்கவே முடியாது. அது வந்து அமெரிக்காவில் குண்டு விழும்போது தான் தெரியும் பொதுமக்கள் மேலே குண்டு விழுந்தா எப்படி இருக்குன்றது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை என்னதான் சார் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாரும் மத்தியிலையும் கேட்க தோணுது. கொஞ்சம் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்களா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசினவர் பேர் வந்து ஜியாங்னு பேர், ஜியாங் ஜனான் அப்படின்னு ஒரு சைனீஸ் நேம். அவர் வந்து ஏல் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணி வரலாற்றில் பட்டம்லாம் வாங்கிறவர். அது முக்கியம் இல்லை, அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வேறு வச்சு நடத்துகிறாரு. பெய்ஜிங்கில் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அதுவும் முக்கியம் இல்லை. 2004 வந்து அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அவர் சேனல் பேர் வந்து ப்ரெடிக்டிவ் ஹிஸ்ட்ரின்னு பேர். ஹிஸ்ட்ரினா பழசு தானே, ப்ரெடிக்டிவ்னா முன்கூட்டியே சொல்றது. வரலாறுல என்னத்தை முன்கூட்டியே சொல்றது அப்படின்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நடக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கணிதத்தில் கேம் தியரின்னு ஒன்று இருக்கு, அதை பேஸ் பண்ணி இதுக்கு மேலே இப்படியெல்லாம் சில சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா அவர் ப்ரெடிக்ட் பண்ணுவார். அந்த அதில் வந்து அவர் 2004 அந்த வீடியோ போட்டப்போ எல்லாரும் சிரிச்சாங்க, ஏன்னா லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் இந்த ஆள் அப்படின்னு. என்ன நடந்துருச்சுன்னா ஆச்சரியம், இப்போ இந்த 2026 அவர் சொன்ன 2 விஷயம் நடந்துருச்சு. 3 விஷயம் சொன்னார், அதில் 2 நடந்துருச்சு, இன்னும் 1 தான் நடக்கலை, நடக்க போகுது இனிமே தான் அப்படின்னு வச்சுக்கலாமா. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 அப்போ வந்து ஜோ பைடன் வந்து பீக்கில் இருக்கார். மக்கள்லாம் அவ்வளோ பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஜோ பைடன் தான் அடுத்த டேர்ம் வரப்போகிறாருன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் ப்ரொடிக்ஷனில் என்ன சொன்னார்னா அதுக்கு வர்ற அடுத்த எலெக்ஷனில் ஜோ பைடன் ஜெயிக்க மாட்டார், ட்ரம்ப் தான் ஜெயிப்பாருன்னு. எல்லாரும் சிரிச்சாங்க, ஏன்னா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்படின்னு. பார்த்தா கடைசியில் ஜோ பைடன் போட்டியே போடலை, ட்ரம்ப் தான் போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு. அப்போ கூட சரி ஏதோ காக்கா உட்கார பணம் போல விழுந்துருச்சு, அந்த கதையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. 2வது ப்ரெடிக்ஷன் அவர் சொன்னது என்னன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்குள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் வரும்னு சொல்லியிருந்தார். ஓகே, இப்போ எல்லாரும் அலர்ட் ஆயிட்டாங்க, என்னடா அது அவர் சொன்னது 2 நடந்துருச்சு, 3க்கு 2 நடந்துருச்சே, அதுவும் சொன்ன டைமுக்குள்ள. 2025 எலெக்ஷன்ல ட்ரம்ப் தான் ஜெயிப்பாருன்றார், ஜெயிச்சிட்டார். 2 வருஷத்துக்குள்ள போர் வரும்னாரு, போரும் வந்துருச்சு. இப்போ 3வது ப்ரெடிக்ஷன் என்ன, அப்போ அது நடக்குமான்னு இருக்குல்ல. 3வது ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாருன்னா இந்த போர் அமெரிக்காவுக்கு அவ்வளவு எளிதான போராக இருக்காது. ஓகே, போனோம் அடிச்சோம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு போராக இருக்காது. ஈராக்கில் நடந்தது போல இங்க நடந்துரும் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சா அது தப்பு. அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சறுக்கலாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அதுக்கு விளக்கம்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா ஈரானோட நிலப்பரப்பு அந்த மாதிரி, அது மலைகள் பள்ளத்தாக்குகள்னு அது ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு, அங்கெல்லாம் உள்ளே போனால் அமெரிக்க படைகள் சிக்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரான் இந்த போருக்காக கடந்த 20 ஆண்டுகளாக தயார் பண்ணிட்டு இருக்குது தன்னை. அதனால ஈரானோட பதிலடி வந்து ரொம்ப மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும், அவ்வளோ எளிதாக ஈரானை ஒன்றும் பண்ணிட முடியாது. இன்னும் சொல்ல போனால்
சிசிலி எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி வரலாறுல ஒன்று சொல்லுவாங்க. அதை தான் இதுக்கு உதாரணமாக அவர் சொல்கிறார். கிரேக்கத்தோட சிசிலி எக்ஸ்பெடிஷன் மாதிரி அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய தலை குனிவையும் தலைவலியும் கொடுக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து கிரேக்க படைகள் வந்து உச்சகட்ட பவரில் இருந்த டைம். சிசிலின்றது ஒரு சின்ன நாடு. போய் ஆட்சி பிடிச்சிடலான்ட்டு போனாங்க. போனால் உள்ளே போய் சிக்கிக்கிட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் கடைசியில் கிட்டத்தட்ட தோற்று ஓடி வந்த மாதிரி தான் ஓடி வந்து சேர்ந்தாங்க. அதுபோல் அமெரிக்காவுக்கு இது அமையும். அதோட மட்டுமில்லை, இந்த ஈரான் அமெரிக்க போருக்கு பிறகு இன்று நாம் பார்க்கக்கூடிய உலகம் இது போல இருக்காது, டோட்டலாக தலையில மாறிடும் அப்படின்றார். அதாவது அமெரிக்காவோட வல்லாதிக்கம் என்பது இல்லாமல் போயிடும். அமெரிக்கா பல நாடுகளில் ஒரு நாடு மாதிரி அதுவும் ஒரு நாடாக மாறிடும், ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் எதை சொல்றாருன்னா, 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தியாக இருந்தது பிரிட்டன். 2ஆம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கிய பங்களித்தது ரஷ்யாவும் பிரிட்டனும் தான். ஆனால் 2வது உலகப் போருக்கு பின்னாடி பிரிட்டன் காணாம போயிடுச்சு. ஓகே, பிரிட்டன் வந்து ஒரு நாடு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து பிரிட்டன் வந்து உலகின் மகா சக்தின்லாம் யாரும் சொல்றது கிடையாது. அதுபோல அமெரிக்கா தன்னுடைய அந்த வல்லாதிக்கம் அப்படின்ற அந்த பவரை வந்து இழந்து சாதாரண ஒரு நாடாக மாறிடும் அப்படிங்கிறது அவரோட ப்ரெடிக்ஷன். இந்த 3வது ப்ரெடிக்ஷன் நடக்குதான்னு இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். இந்த போர் அப்போ அவர் சொன்னது போல் உடனடியாக முடியக்கூடிய போரும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவங்க வந்து ஏற்கனவே 4 ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்களை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனானில் ஹெஸ்புல்லா இருக்குது, பாலஸ்தீனில் ஹமாஸ் இருக்குது, ஏமனில் ஹவுதி இருக்குது, அதே போலவே ஈராக்கில் ஒரு மிலிட்டன்ட் குரூப் ஒன்று இருக்குது. இந்த 4 பேருக்குமே ஃபண்டிங்கு, ஆயுத சப்ளை எல்லாமே இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு வந்து ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார தடைகள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து உங்களோட உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது. ஏற்றுமதி பண்ண முடியலன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்நிய செலாவணின்னு சொல்லக்கூடிய டாலர் கிடைக்காது. அப்போ உங்களால் வேறு பொருட்களை இறக்குமதியும் பண்ண முடியாது. நம்ம இந்திய மதிப்புக்கு ஒரு டாலர் வந்து இந்திய மதிப்புக்கு எவ்வளவு, 92 ரூபாய் வந்துருச்சு. அதே போல் ஈரானில் ஒரு கரன்சி இருக்கும்ல, அந்த கரன்சியோட பேர் வந்து ரியால்னு பேர். சவுதியிலையும் ரியால் தான், அது வேற ரியால், இது வேற ரியால், இவங்களுக்கும் ரியால் தான் பேர். ஒரு டாலருக்கு சமமான ஈரானிய ரியால் எவ்வளோ தெரியுங்களா? நீங்களே கூகுளில் செக் பண்ணி பாருங்க, 15 லட்சம் ரியால். என்ன சார் சொல்றீங்க? 15 லட்சம் ரியால். அப்போ அந்த நாட்டோட பொருளாதாரம், அதனால தான் பொருட்கள் சரியாக கிடைக்காம அங்கே இப்போ விலைவாசிலாம் ஏறிட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கு போட்ட கணக்கு என்னென்னா, போன டிசம்பர் மாதம் இந்த பொருளாதார பிரச்சனைக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு அமைப்பினர் அவர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டனர். வழக்கம் போல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நேரத்தில் கம்பெனியை போட்டு தள்ளிட்டோம்னா மக்கள் எல்லாரும் அவருக்கு எதிராக தானே இருக்காங்க. அப்போ அந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, வேற ஏதாவது குழப்பமாயி உள்நாட்டு குழப்பமாயிரும் அப்படின்னு அமெரிக்கா கணக்கு போட்டாங்க. ஆனால் கணக்கு வந்து டபக்குன்னு மாறிடுச்சு. மக்கள் பூரா அதுக்கப்புறம் எங்கள் தலைவரை கொல்லுவேன்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சார் இப்போவும் நிறைய விமர்சனங்கள் என்ன வைக்கப்பட்டிருந்தா, இந்த போர்னால ஈரான் மக்கள் தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறாங்கல்ல சார்? இல்லை, அதாவது அவங்க வந்து ஒற்றுமையாயிட்டாங்க. பொது பிரச்சனை இது அப்படின்ட்டு வந்துட்டாங்க எல்லாரும். அது அமெரிக்கா எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. சரி, இவ்வளோ பொருளாதார பிரச்சனை இருக்குது எல்லாம் இருக்கும்போது ஈரானால் எப்படி தொடர்ச்சியாக வேறு நாடுகள்லேருந்து ஆயுதம்லாம் வாங்க முடியுது? பொருளாதார பிரச்சனை இருக்குது, அந்நிய செலாவணி இல்லை, இப்போ ஏற்றுமதி பண்ண முடியாது, இறக்குமதியும் பண்ண முடியாது. அப்போ என்ன சோர்ஸில் இவங்களுக்கு காசு வருது? என்ன புத்திசாலித்தனமாக பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 5 வருஷம் முன்னாடியே இந்த வேலையை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிட்காயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிட்காயின் மைனிங்கை நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. நேஷ்னலைஸ் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிட்காயின் வேற யாரும் எடுக்க முடியாது அவங்க நாட்டில். அது எடுக்கிறது பூரா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அரசாங்கத்தில் பிட்காயின் மைனிங்கிறத வேலையாகவே பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு போஸ்ட் மாதிரியே எல்லாருக்கும். ஆமாம், இப்போ உங்களுக்கு மைனிங் பிட்காயின் மைனிங் தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு. ஓகே, சரியா? அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வேணும், நிறைய கரண்ட் வேணும், இன்டர்நெட் வேணும், அந்த வசதியெலாம் நான் பண்ணித்தரேன்.
நீட்டாக ஆஃபீஸ் வர மாதிரி உட்காந்து வந்து பிட்காயின் மைனிங் பண்ணு. மைனிங்னு ஒன்று அது வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பிளாக்னா ஒரு இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு பிளாக். அந்த பிளாக்கை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பிட்காயினு இல்லை 4 பிட்காயின் அந்த மாதிரி அதில் கொடுப்பாங்க. அது பிட்காயினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மொத்தமே 2 மில்லியன் பிட்காயினா 2 பில்லியன் நினைக்கிறேன். அதுக்கு மேலே காயின்ஸ் கிடையாது. ஸோ அது காயினோட நம்பர்ஸ் குறையிறதுனால டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ரேட் ஏறிட்டே போகும். இன்றைக்கி தேதிக்கு ஒரு பிட்காயினோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 67,500 அமெரிக்க டாலர். அமெரிக்க டாலர். ஆமாம். ஓகே. நீ அந்நிய செலாவணியில் தானே எனக்கு வரக்கூடாதுன்னு பண்ண, நான் பிட்காயின் வழியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிட்காயின் மைனிங் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஆக்கி அதன் மூலமாக அந்நிய செலாவணியை ஈட்டி அந்த அந்நிய செலாவணி மூலமாக ஆயுதங்கள் வாங்குறது, மற்ற தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க இறங்கிட்டாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு போதை மருந்து கடத்தி பணம் சம்பாதிச்சாங்க. அதெல்லாம் அப்படிலாம் போல ரொம்ப சிம்பிளாக பிட்காயின் ரூட்டில் போயிட்டாங்க. மாடர்னாக இருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போதைக்கு ஈரான் வந்து அப்போ பிட்காயின் வர அவன் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அப்போ இந்த போருக்கு அவன் எவ்வளோ தூரம் தயாராகிருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இது பெரிய ஆப்பாக தான் முடிய போகுது. சார் அது ஏன் சார் இஸ்ரேல் வச்சு பண்ணுறாங்க? இஸ்ரேலை வச்சு அவங்க இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஏன்னா நேராக அமெரிக்கா உள்ளே வந்ததுன்னா ரஷ்யா உள்ளே வரும். கரெக்டா? நேரடியாக அமெரிக்காவே வந்தால் ரஷ்யா நேரடியாக உள்ளே வரும். அப்போ அதை தவிர்க்கணுன்றது தான் இஸ்ரேல் வழியாக வர்றது. இஸ்ரேல் வழியாக வர்றதுக்கான காரணமே அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஏன்னா நேரடியாக அமெரிக்கா உள்ளே வந்துச்சுன்னா ரஷ்யா உள்ளே வரும், சைனா வரும், அப்புறம் அது உலக யுத்தமாக மாறிடும். அப்போ அதை கொஞ்சம் மட்டுப்படுத்துவதற்கு தான் இஸ்ரேல் வழியாக வராங்க. அமெரிக்கா ஒழிஞ்சு போதோ இல்லையோ, இந்த சண்டை வலுத்துதுன்னா இஸ்ரேல் காணாமல் போயிடும். அதுதான் முக்கியமாக நடக்கும். ஏன்னா அமெரிக்காவோட பவர் போயிடுச்சுனாலே இஸ்ரேல் அவ்வளோதான். இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட பேக்கப்பில் மட்டும்தான் நின்றுட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவே அடி வாங்கும் அப்படின்ற இடம் வந்ததுன்னா இஸ்ரேல் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இஸ்ரேல் வந்து ஏமாற்றிட்டு இருக்கதே வந்து பாலஸ்தீனோ ஹமாஸு இப்படி சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த 2023 அக்டோபருக்கு மேலே நடந்த தாக்குதல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முதல் 6 மாதத்துலேயே மட்டும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆன செலவு $50 பில்லியன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நடந்திருக்கு. அப்போ இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோன்றது கணக்கே தெரியாது. அவன் வந்து இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறத விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ அந்த உதாரணத்தை நீங்கள் இலங்கையில் பார்த்துருக்கலாம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள்னு சொல்லிகிட்டே இருக்கிறவரை இலங்கை அரசாங்கம் நடந்துக்கிட்டே இருந்தது. விடுதலை புலி முடிஞ்சிருச்சுன்னொன்னே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்டா? மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு கண்ட்ரி. அதே தான் இங்கேயும் நடக்கும். சார் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துபாய், பஹ்ரைன், குவைத் இந்த நாடுகள்லையுமே வந்து ரொம்ப தாக்குதல்லாம் நடத்துனாங்கிற பொழுது அமெரிக்காவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த தாக்குதல் சப்போர்ட் பண்ணல. அமெரிக்காவோட ராணுவ பேஸ் அங்கே இருக்கு. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு ஏவுகணை ஈரானில் கொண்டாந்து போடுறது கஷ்டம். சவுதியில் இருக்கிற பேஸில் இருந்து போட்டால் அது டப்புக்குன்னு அந்த கடலை தாண்டா போய் விழுந்துடும். ஏன்னா அந்த கடலுக்கு இந்த கரையில் சவுதி அரேபியா இருக்குது, அந்த கடலில் இருக்குது, நடுவில் ஒரு ஸ்ட்ரிப்பு தான் அந்த கடல். அவன் இங்கேருந்து தூக்கிட்டு அப்படியே போகிறது ஈஸியாக, உன்னால தாண்டா அவன் போடுறான், நீ எப்போ ராணுவ பேஸ் கொடுத்த அப்படிங்கிறது தான் ஈரானோட கேள்வி. இப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லாம் திரு முழிக்கிறாங்க. அதனால தான் பெரிய எந்த ஒரு அறிக்கைகளும் வெளியே வராமல் இருங்க சார் அவங்க சைட்லேருந்து. அதான் எதிர் சைட்லேருந்து யாருமே எதுவுமே அறிக்கையை கொடுக்கலையே. அதை தான் கேட்குறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து சின்ன நாடு தான், ஆனால் அங்கே தான் இருக்கிறதுலே அமெரிக்காவோட பெரிய பேஸ் இருக்குது. ஓகே, சரியா? இந்த சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்கிறதுலே சின்ன நாடு கத்தார், ஆனால் அங்கே தான் இருக்கிறதுலே அமெரிக்காவுக்கு பெரிய பேஸ் இருக்குது. ஏன்னா முதல்ல கேட்டப்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம்னாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு அது அவங்க பாதுகாப்புக்கு இல்லை, அது ஈரானை தாக்குறதுக்கு தான் வச்சுருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஈரான் நேரடியாக அங்கே தாக்குறாங்க. ஏன்னா சார் இப்போ வந்து கத்தார், குவைத் இவங்கெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பொசிஷன்லேயே இருக்காங்கும்போது அமெரிக்காவுக்கு அவங்க ஏன் இந்த விஷயத்த பண்ணி கொடுக்கணும்?
இந்த விஷயத்த பண்ணி கொடுத்ததுனால தான் அவங்க வந்து பொருளாதாரத்தில் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. பொருளாதாரத்துல நல்லா இருக்கும்போது ஏன் இதை பண்ணணும்னு நீங்க கேக்குறீங்க. கேள்வியை மாத்தி கேட்கணும். கேள்வியை மாத்தி போட்டா அதுதான் பதில். ஓகே. அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறது காரணமே இந்த ராணுவ பேஸ் கொடுத்ததுனாலதான். ஓகே ஓகே. ஏன்னா கச்சா எண்ணெய் இந்த விஷயங்கள்லாம் வச்சுதான் வந்து அவங்களோட பொருளாதாரம் இருக்குங்கிற பொழுது அதனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஏன்னா நாடுகளுக்கு பூரா அதுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே அமெரிக்கா தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது செஞ்சு ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த ராணுவ தளத்தை அங்கே வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால தான். முதல் கேள்வியே வந்து உன் நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியாவில் போய் நீ எதுக்கு ராணுவ பேஸ் உனக்கு? அரபு நாடுகளில் யாராவது அமெரிக்கா மேலே படையெடுக்க போகிறேன்னு சொன்னானா? நீ சம்மந்தமே இல்லாமல் அங்கே கொண்டு எதுக்கு உனக்கு ராணுவ பேஸ் வேணும்? அப்போ நான் தான் பெரிய பிடிங்கி அப்படின்னு காட்டணும்னு நீ நினைக்கிற. அதுக்கு பதிலுக்கு எவனா ஒருத்தான் வந்து அடிக்க தான் செய்வான். அதை நீ பார்த்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்றது தான் வரலாற்று கட்டாயம். இந்தியா இதில் என்ன நிலைப்பாட்டில் சார் இருக்கு? இந்தியா வந்து மோடி வந்ததுலேருந்து வளவளா கொலை இருந்தாங்க. இன்றைக்கும் அவர் ஒன்றுமே பதில் சொல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறார். ஏதாவது சொன்னால் ட்ரம்ப்புக்கு கோவம் வந்துருமே பயந்துட்டு இருக்கிறார். ஏன்னா இப்போ அந்த நீங்கள் சொல்கிற குவைத்து, துபாய் அந்த நாடுகள் எல்லாம் தமிழர்கள், இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்கிற பொழுது இது இந்தியா ஒரு பிரதானமாக இதை எடுத்து பேச. தமிழர்கள்னு சொல்றதை விட கேரளாக்காரங்க தான் நிறைய இருக்காங்க. ஓகே. அரபு நாடுகளில் தமிழர்களை விட மலையாளி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு அறிக்கையோ ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கேள்வியோ இந்தியா சைட்லேருந்து போகவே இல்லையே. அது வேற நல்ல பிரதமராக இருந்தால் கேட்பாங்க. மோடியா இருக்க போய் அவர் வாய் மூடிட்டு அப்படி தான் உட்காந்துருப்பார். சரியா? இது வந்து ஒரு இந்திரா காந்தி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் வந்து பிரதமராக இருந்தாருன்னா நம்ம நாட்டோட பிரச்சனை என்ன அப்படின்றத யோசிப்பாங்க. மோடியை பொறுத்தவரை நம்ம நாட்டு பிரச்சனையெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. அது அதானி அம்பானிக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் போதும். அவரு அதுலேயும் குறிப்பாக அதானிக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும். ஏன்னா அதானிக்கு மேலே அரெஸ்ட் வாரண்டே இருக்குது அமெரிக்காவில். அமெரிக்காவில் இறங்கவே முடியாது. அதானி இறங்குனா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதே போல் தான் நிறைய பேருக்கு இது மாதிரி இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள்லேயே நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. சில பேர் மேலாம் கொலை கேஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை கொடுத்து அமெரிக்கா போயிட்டு வரைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அமெரிக்கா செஞ்சு கொடுக்குது. அது போலவே நம்ம ஜியும் வந்து அதானியை காப்பாற்றுறதுல மட்டும்தான் குறியாக இருப்பாரே தவிர இந்திய நாட்டு மக்களை பற்றி அவர் ஏன் கவலைப்பட போகிறாரு? இந்த போர் முடிகிறதுக்கான சூழல் இருக்கா சார்? அதை யார் சார் அந்த முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு? யாரும் எடுக்க முடியாது. இந்த போர் இப்போதைக்கே முடியாது. அவ்வளோதான் விஷயமே. போர் இப்போதைக்கு முடிவுக்கெல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்சு அந்த சைனாவோட நாஸ்ட்ராடமஸ் சொன்ன மாதிரி அமெரிக்காவோட அழிவில் தான் இந்த போர் முடியும் அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போகக்கூடிய சூழல்லாம் அப்படி தான் இருக்குது. ஈரான் வந்து கொஞ்சம் கூட இறங்கி வர்றதுக்கு தயாராக இல்லை. வழக்கமாக சின்ன நாடாக இருப்பவங்க தான் இறங்கி வந்திருக்கு யோசிப்பாங்க. இவர் இறங்கி வர்றதுக்கு ஈரான் வந்து சுத்தமாக தயாராக இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கம்பெனி செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த இடத்துலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அவரையும் போட்டு தள்ளிடலான்னு. ஸோ முதல்ல ஈரான் செய்ய வேண்டியது உள்ளே இருக்கக்கூடிய ஒற்றர்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தலைவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்ற செய்தி தெரிஞ்சு கரெக்டாக அவங்க போகிற நேரத்தில் அந்த இடத்துல குண்டெல்லாம் போடுறாங்கன்னா இவங்களுக்கு உள்ள ஒற்றர்கள் யாரோ இஸ்ரேல்காரன் உள்ள ஊடுருவி இருப்பான். அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் முதல் வேலையாக. அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போர் இன்னும் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். ஓகே சார். இதில் ஃபைனலாக ஒரு கேள்வி என்னென்னா, இதில் நிறைய பொதுமக்கள் இவங்க தான் இறந்து போகிறாங்கிற பொழுது இதை தவிர்க்கிறதுக்கான முயற்சியை யாருமே எடுக்க மாட்டாங்களா? போர்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா. போர்னா இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் இறப்பதும் நடக்க தான் செய்யும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. அது வந்து அமெரிக்காவில் குண்டு விழும்போது தான் தெரியும் பொதுமக்கள் மேலே குண்டு விழுந்தால் எப்படி இருக்குன்றது. அது வேற அமெரிக்காவுக்கு தெரியாது. அது தான் வீட்டுக்கு வரும்போது தான் ஓஹோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு உரைக்கும். அது வேற ஈரானில் ஒரு சில பொதுமக்கள் இறந்து போகிறதுலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கமேனி இறந்தப்போ 700 பேர் இறந்துருந்தாங்க. இப்போ இதோட எண்ணிக்கை வந்து 2000 பேர் இதுவரை இறந்துருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறத அஃபிஷியலான நம்பர்ஸ் எதுவும் வரல. ஸோ இப்படி ஒரு சூழலில் தான் இன்றைக்கி அந்த போர் இருக்குது. பொதுமக்கள் இறப்பதுன்றது போரில் நடக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.